மருதவள்ளியம்மாள் திறன் பயிற்சி மையம் சார்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ஸ்பிளிட் ஏசி அவுட்டோர் வால்வில் இந்த இடத்துலேருந்து லீக் வரும், கேஸ் லீக் வரும். இதை நம்ம எப்படி அட்டன் பண்ண போகிறோம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். இந்த ஸ்பிண்டில் பகுதியில் நம்மளுக்கு லீக் வந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்பிண்டிலை வெளியே எடுத்துகிட்டு இதில் ஓரிங் இருக்கும். அந்த ஓரிங்கை நம்ம மாற்றிட்டு, ஓரிங் கிடைச்சா ஓரிங்கை மாற்றணும், அப்படி வேறு ஸ்பிண்டில் நம்ம மாற்றிட்டு அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இந்த ஸ்பிண்டில் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு கம்பெனிக்காரங்க ரெண்டு டைப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்று லாக் ரிங்கு இருக்கும், இன்னொன்று லாக் ரிங் இல்லாமல் இருக்கும். இந்த லாக் ரிங்கை எடுத்துகிட்டு பண்ணுறது மற்ற யூடியூப் சேனல் எல்லாத்துலேயுமே இருக்குது. அந்த ரிங்கை எப்படி கழட்டுறது, எப்படி மாற்றுறது எல்லாமே காமிச்சிருக்காங்க. நம்மளுடைய சேனலில் கூடுதலாக இந்த இரண்டாவது வகை வால்வு சொன்ன பார்த்தீங்களா, லாக் ரிங்கு வராமல் அதனுடைய விளிம்பு பகுதி மட்டும் உள்நோக்கி வளைக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய வால்வை பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்பிண்டில் லீக் வந்ததுன்னா அந்த வால்வே புதுசாக மாற்றிடுறாங்க. இனிமேல் நம்மளுடைய காணொளி பதிவு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வால்வை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஓரிங்கை கழட்டி மாட்டிக்கலாம். எப்படி பண்ணிக்கிறங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, தொலைக்காட்சியில் முதலாக படத்தை போடும்போது உலக தொலைக்காட்சிகளிலே முதன் முறையாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இந்த யூடியூப் சேனல்லே முதல் முறையாக நம்ம தான் இந்த மெத்தடை சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது தான். லாக் ரிங்கு வரக்கூடிய முதல் வகை சர்வீஸ் வால்வில் ஸ்பிண்டில் நம்ம எப்படி வெளியே எடுத்துகிட்டு பழைய ரப்பர் ஓரிங்கை கழட்டிட்டோ இல்லாட்டி ஸ்பிண்டில் மாற்றிட்டோ எப்படி சர்வீஸ் பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மெல்லிசான ஒரு டிப்பு இருக்க ஒரு ஸ்க்ரூ எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த லாக் ரிங்கை எடுத்து விடுங்க. வந்துடுச்சுங்களா? இந்த மாதிரி எடுத்து விட்ட பிறகு அலைன் கீயை மாட்டி ஃபுல் பேக் எடுங்க. விளிம்பில் லேசாக பிசு இருந்ததுன்னா எமரி பேப்பரை ஏதோ ஒன்று போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிங்கன்னா, க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது வெளியே வந்துடும். இந்த பாருங்கள், வந்துடுச்சுங்களா? இந்த மாதிரி இந்த ஓரிங் தான் உங்களுக்கு என்ன ஆகுனா தேஞ்சு போயிடும். இந்த ஓரிங் நம்மளுக்கு வெளியில் கிடைக்கும். ஓரிங் கிடைச்சதுன்னா ஓரிங்கை மாற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேறு புது ஸ்பிண்டிலோ இல்லாட்டி ஸ்பேர் ஸ்பிண்டில் இருந்ததுன்னா அதை நீங்கள் மாற்றி வால்வில் ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி லாக் ரிங்கை போட்டு லாக் பண்ணுங்க. ஸோ இதுதான் சரி பண்ணுற முறை. வாங்க அடுத்த டைப்பை நம்ம பார்ப்போம். இப்போ இரண்டாவது வகை விளிம்பு உள்நோக்கி வளைந்திருக்கக்கூடிய வால்வில் ஸ்பிண்டில் லீக் வந்ததுன்னா நம்ம எப்படி அட்டன் பண்ண போகிறோங்கிறத பாருங்கள். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல இதனுடைய விளிம்பை தேய்ச்சி எடுத்துட போகிறேன். அது நீங்கள் ஃபைல் மூலமாகவோ இல்லாட்டி கிரைண்டிங் ஸ்டோன் வச்சோ நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்நோக்கி வளைந்திருக்கிற அந்த பகுதியை நம்ம கிரைண்ட் பண்ணி தேய்ச்சி மட்டப்படுத்துகிறோம். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள்கிட்ட ரீமர் இருந்ததுன்னா ரீமர் பயன்படுத்துங்க, இல்லாட்டி எமரி சீட் எடுத்துகிட்டு அந்த உள் விளிம்பை கொஞ்சம் சுத்தப்படுத்துங்க. இப்போ பாருங்கள், அலைன் கீ போட்டு நான் லூஸ் பண்ணுறேன், வருதான்னு பார்ப்போம். வருதுங்களா? ஸோ இந்த ஓரிங்கை நம்ம புதுசு மாட்டிட்டு திருப்பி இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு காட்டுறேன். விளிம்பு மட்டப்படுத்தப்பட்ட அந்த இடத்துல நான் லெட்டு சால்டரிங் பண்ண போகிறேன். நான் அதை ஃப்ளெக்ஸு அப்ளை பண்ணி சால்டரிங் அயன் மூலமாக அந்த லெட்டை நான் என்ன பண்ணுறேன், அதனுடைய மேல் பரப்பில் அப்படியே ஒட்ட வைக்கிறேன். இதுக்கு நான் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் சால்டரிங் அயன். ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா இது மெட்டலுடைய திக்னஸ் அதிகம். நம்ம ஹை வாட்ஸ் சால்டரிங்கை வச்சு தான் பண்ண முடியும். 25, 35 வாட்ஸ் இந்த மாதிரி சின்ன அயன் வச்சு பண்ண முடியாது. அடுத்து எனக்கு அந்த விளிம்பில் வைக்கிறதுக்கு ஒரு வாஷர் வேணும். அது காப்பரில் இருக்கலாம், இல்லாட்டி பித்தளை இருக்கலாம். காப்பர் அண்டு பிராஸ் நல்லா ஒட்டுது. காப்பர் வாஷரை நம்ம எங்கேயும் தேடி அலைய வேணாம், நம்மளே அதை தயார் பண்ணிக்கலாம். அது எப்படி இப்போ பண்ணுறோங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த வால்வு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு பைப் உட்காரக்கூடிய வால்வு. நான் என்ன பண்ணேன், ஒரு 3/8 பைப் எடுத்து அதை ஃப்ளார் பண்ணி அதனுடைய முனைப்பகுதியை மட்டும் நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த முனைப்பகுதியை வெட்டி எடுத்து நீங்கள் மெல்லிசாக அதை சுற்றி வச்சு தட்டினீங்கன்னா அது ரவுண்டு வாசராக மாறிடும். அந்த வாசரில் இப்போ நான் ஃப்ளக்ஸ் வச்சு ஹீட் பண்ணி
இப்போ இந்த வாசர்லேயும் நான் என்ன பண்ணுறேன், அந்த லெட்டை வந்து ஒட்ட வைக்கிறேன். அதை நீங்கள் தான் பார்க்குறீங்க. லெட்டு வந்து நல்லா அதில் ஒட்டுது பாருங்கள். இந்த வாசரை எடுத்துகிட்டு நேராக அந்த வால்வு மேலே வச்சு, அதுக்கு மேலே நீங்கள் சால்ட்ரிங்கை தொடர்ந்து வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு சுற்றி நீங்கள் லெட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த வாசர் வந்து வால்வுடைய பரப்பில் வந்து நல்லா ஒட்டிக்கும். ஏன்னா 2 பக்கம் நம்ம ஏற்கனவே லெட்டு வச்சுருக்கோம். நல்லா சூடு காட்டினவனையே அது உள்ளே இருக்கிற லெட்டு உருகி தானாகவே ஒட்டிக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாசர் வந்து வெளியே வரவே வராது, நல்லா பிடிச்சிக்கும். இந்த வால்வு நீங்கள் ரெடி பண்ணதை பார்த்தீங்க. அதே மாதிரி இன்னொரு வால்வையும் நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு ஐடியா வந்தது. லெட்டு சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒரு ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்பிண்டில் வந்து வெளியே வராது. இங்கே நான் ட்ரில் போட்டுட்டு ஒரு ஸ்க்ரூவை மாட்டி பார்த்தேன். மாட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்பிண்டில் வந்து முழுக்க பின்னாடி வர முடியல. 2 த்ரெட் வந்து முன்னாடி நின்றுது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ வந்து நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிக்குது. அதனால தான் நான் வந்து இந்த ட்ரில் போட்டு இங்கே வந்து ஒரு லாக் ஸ்க்ரூ வைக்கிற அந்த ஐடியாவை விட்டுட்டேன். இன்னொரு ஐடியா பண்ணேன், இந்த இடத்துல எம்சில் போட்டு இந்த வாசரை வந்து நிப்பாட்டி வச்சலாமான்னு அதையும் ட்ரை பண்ணேன். அதுவும் சக்ஸஸாக வரல. கடைசியாக தான் நான் என்ன பண்ணேன், இந்த லெட்டு சால்ட்ரிங்கை வச்சு பண்ணுறது வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. இந்த வால்வுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு காப்பர் வாசருக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பித்தளை வாசர் எனக்கு கிடச்சிது. இதைத்தான் நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். இதை வந்து ஹைட்டை நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டான பித்தளை வாசரை வச்சு லெட் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். உங்களுக்கு வாசர் வந்து ஒன்று நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ளாரை கட் பண்ணி போடுங்க, இல்லாட்டி ரெடிமேடு வாசர் இருந்தால் வாசர் போடுங்க, இல்லாட்டி உங்கள்கிட்ட நம்ம சாதாரண காப்பர் பைப் வருது பார்த்தீங்களா, அந்த பைப்பை கட் பண்ணி இந்த ஷீட்டில் கூட நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வாசரமாக ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த ரப்பர் வந்து இந்த வெப்பத்தை தாங்குமா, இந்த சூட்டை தாங்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு நான் என்ன பண்ணேன், செய்முறையாகவே நேரடியாக செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டங் டெஸ்டரில் டிகிரி ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சரை நான் செட் பண்ணி சென்சாரை வந்து அந்த வால்வுடைய பாடியிலேயே நான் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்ரிங்கை வச்சு சூடு பண்ணேன். அதனுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏறக்குறைய 230 டிகிரி ஃபாரன்ஹீட் ரீச் ஆகும்போது நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகி அந்த வாசர், நான் பழைய ஏற்கனவே சால்ட்ரிங் பண்ண வாசர் வந்து வெளியே வந்துருச்சு. வீடியோவில் பார்க்குறீங்க. அப்போ ஒரு 220 230 டிகிரி ஃபாரன்ஹீட் போகும்போது நம்மளுக்கு அந்த லெட்டு வந்து நல்லா மெல்ட் ஆகிடுது. அடுத்து நான் என்ன பண்ணேன், திருப்பி அந்த காப்பர் வாசரை எடுத்து மறுபடியும் உங்களுக்கு நான் வந்து சால்ட்ரிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா 220 டிகிரி 25 டிகிரி ஃபாரன்ஹீட் போகும்போது அது நல்லா அந்த லெட்டு வந்து உருகி இப்போ நல்லபடியாக கரெக்டாக பிடிச்சிக்கிச்சு. அதுக்கடுத்து அது வரவே இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சர்வீஸ் வால்வில் பயன்படுத்தக்கூடிய நியோப்ரீன்கிற ஒரு ரப்பர் தான் பயன்படுத்துகிறோம். அதனுடைய எவ்வளோ டெம்பரேச்சரை தாங்குங்கிறத நான் கூகுளில் செக் பண்ணி அதையும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு இந்த ரப்பர் மெல்ட் ஆயிருங்கிற பயமே தேவையில்லை. தாராளமாக சால்ட்ரிங் அயன் மூலம் பண்ணலாம். நீங்கள் தேவைப்பட்டிங்கன்னா ஒரு ஈர துணியை வந்து அந்த சர்வீஸ் வால்வுடைய பாடியில் வேணால் சுற்றி வச்சுக்கலாம். அப்போ அந்த ரப்பர் வந்து இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? இந்த காணொலி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இதுபோல் மீண்டும் நல்லதொரு காணொலி பதிவில் உங்களை சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதவள்ளியம்மாள் மனோகர். நன்றி, வணக்கம்.